ராபர்ட், எந்திரிப்பா. பக்கத்தில் ப்ரேயர் நடத்த போகிறோம். வா, போயிட்டு வருவோம். அப்பா கூப்பிடுறாங்கல்ல, எந்திரிப்பா. அம்மா, அப்பா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு. நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு டைம் கிடைக்கும்போது இன்னொரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கலாம். அதனால இப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அவன் எங்கிருந்து வரப்போறான்? எப்பா பாரு ஃபோன் நோண்டிட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். நீங்க வாங்க, நம்ம போலாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதே வேலை. எப்போ பாரு ஜெபம், கூடுக, ஊழியம்னு. சரி, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. ஐயையோ, வீடு பூட்டி இருக்கே. சாவியை வேற வச்சுட்டு போக மறந்துட்டாங்க போல. சரி, எங்கே போயிருக்க போகிறாங்க? பக்கத்தில் தான் ப்ரேயருக்கு போயிருப்பாங்க. உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம அப்பாவோட குரல் மாதிரி இருக்கே. அட, அப்பாவே தான். வீட்டுக்கு போய் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தனே. சரி, என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே. ஒரு மனுஷன் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு 5 தாளந்தும், ஒருத்தருக்கு 2 தாளந்தும், ஒருத்தருக்கு 1 தாளந்தும் கொடுத்துட்டு ஊருக்கு போனார். கொஞ்ச நாள் அப்புறம் அவர் திரும்பி வந்து என்ன பண்ணீங்க அந்த காசுலான்னு கேட்டார். அதற்கு 5 காசு வாங்கினவ 10 காசு சம்பாதிச்சு கொடுத்தான். 2 காசு வாங்கினவன் 4 காசும், 1 காசு வாங்கினவன் மட்டும் அப்படியே திரும்பி கொடுத்துட்டான். அதுக்கு முதலாளி, சோம்பேறியே, கொடுத்த காசு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டேன்னு அவன்கிட்ட இருந்த காசு வாங்கி 10 காசு இருக்கிறவங்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை தான் பைபிளில் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் புறம்பான இருளில் தள்ளி போடுவார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ரொம்ப நேரம் வெயிட் பண்றியாப்பா? சரி வா, வீட்டுக்கு போவோம். ஆமாம்மா, அப்பா ஏதோ தாளந்து காசுன்னு சர்ச்சில் கதை சொல்லிட்டு இருந்தாரு. அதில் பாதி தான் எனக்கு புரிஞ்சது. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்ல முடியுமா? தாளந்து, காசு எல்லாம் நம்ம டேலண்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறிக்குது. கடவுள் எல்லாருக்கும் டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது நம்ம வேஸ்ட் பண்ணி உலக காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தாமல் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அட ஆமாம்ல, நம்மளும் நல்லா தான் பாட்டு பாடுவோம்னு நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இனிமே அதை வீணாக உலக காரியத்துக்கு பயன்படுத்தாமல் ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டை அவருடைய நாம மகிமைக்காக மட்டும் பயன்படுத்தணும்ப்பா. அப்போ தான் அவர் நம்ம மேன்மையாக வைப்பார். நாமும் கர்த்தர் கொடுத்த தாளந்து என்னன்னு தெரிந்து கொண்டு அதை அவருக்காக பயன்படுத்தணும். வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். அதை நாம சரியா பயன்படுத்துறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையின் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.